السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولم يكفهم أنا أنزلنا عليك الكتاب يتلى عليهم إن في ذلك لرحمة وذكرى لقوم يؤمنون. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு. வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல் குர்ஆன் எவ்வளவு மகத்துவம் மிக்கது, கண்ணியம் மிக்கது என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலையும், அதை சந்தேகிக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொரு விதமான கேள்விகளை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை கேட்ட அந்த கேள்விகளுக்கு பதிலாக அல்லாஹு தஆலா இவ்வாறு ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான். வலம் யக்ஃபிஹிம் அன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப யுத்லா அலைஹிம். அவர்களுக்கு ஓதி காட்டப்படும் இந்த வேதத்தை நாம் உம்மீது இறக்கி இருக்கிறோம் என்பது அவர்களுக்கு போதாதா? இன்ன ஃபீ ஸாலிக லரஹ்மத்தன் வ ஸிக்ரா லிகௌமி யுமினூன். நிச்சயமாக அந்த வேதத்தில் ரஹ்மத்தும் ஈமான் கொண்ட சமூகத்தாருக்கு நினைவூட்டும் நல்லுபதேசமும் இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கான ஒரு நோக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எதிரிகள், நீங்கள் உண்மையான நபி என்றால் முன்னர் இருந்த நபிமார்கள் காட்டிய அற்புத செயல்கள், முஅஜிசாக்களை போல நீங்களும் என்ன செய்யுங்க, காட்டுங்கள் என்பதாக இடைவிடாது என்ன செஞ்சாங்க, அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அதற்கு தான் அல்லாஹு தஆலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தை என்ன செஞ்சான், இறக்கி வச்சான். அதாவது இந்த வேதத்தில் ரஹ்மத்தும் ஈமான் கொண்ட சமூகத்தாருக்கும் நினைவூட்டும் நல்லுபதேசம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த வேதத்தை நாம் உங்கள் மீது இறக்கி இருக்கின்றோம் என்பது அவர்களுக்கு போதாதா அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டி என்ன செஞ்சான், இறைமறை வசனத்தை இறக்கி வச்சான். பொதுவாக அல் குர்ஆனோடு தொடர்பு கொள்கிற அனைத்தும் உயர்வை பெறும் என்பது குர்ஆனுக்கு அல்லாஹ் வழங்கிய மிக பெரும் கண்ணியமாகும். அன்பானவர்களே, அல் குர்ஆன் இறங்கியதால் ரமலான் சிறந்த மாதமாக ஆனது என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை. அதே போன்று லைலத்துல் கத்ர் சிறந்த இரவாக ஆனது அப்படிங்கிறதையும், அல் குர்ஆனை கொண்டு வந்ததினால் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த மலக்காக ஆனார்கள் என்பதையும், அல் குர்ஆன் இறங்கியதால் மக்கா சிறந்த ஒரு ஊராக ஆனது என்பதையும், அரபு மொழி சிறந்த மொழியாக ஆனது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த தூதராக ஆனார்கள், நாம் சிறந்த உம்மத்தாக ஆனோம் அப்படிங்கிறத இந்த குர்ஆன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் பாருங்க. இந்த குர்ஆன் இறங்கியதுனால எவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மாதத்திற்கு சிறப்பு கிடைச்சிருக்குது, அதை கொண்டு வந்த மலக்குக்கு சிறப்பு கிடைச்சிருக்குது, அது இறங்கி அந்த இரவு சிறப்பு கிடைச்சிருக்குது. இப்படி மக்கா, அரபு மொழி, இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கி திருத்தூதராக சிறப்பிச்சான். அதே போன்று ஹைர உம்மத்து என்று சொல்லக்கூடிய அந்த உம்மத்தாகிய நம்மை அல்லாஹு தஆலா சிறப்பான ஒரு உம்மத்தாக அல்லாஹு தஆலா ஆக்கினான். இவ்வளவு பெரிய மகத்துவம் மிக்க ஒரு குர்ஆன் மிகப்பெரிய அற்புதம் தான் என்பதை நாம் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் மூசா நபிக்கு பிரம்பை பாம்பாக மாற்றும் ஆற்றலை கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெண்குஷ்டம், கருங்குஷ்டத்தை சுகமாக்கும் ஆற்றலை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அவைகள் அவர்களுடன் முடிந்து விட்டது. ஆனால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனை அற்புதமாக அல்லாஹு தஆலா கொடுத்தான். அது இன்று வரை இல்லை, இனி கியாமத் நாள் வரை அழியா அற்புதமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம், அல் குர்ஆனுடைய மகத்துவத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட அல் குர்ஆனிடம் அரபி இலக்கண இலக்கியத்தில் கைதேர்ந்த
பலரும் என்ன செஞ்சாங்க, மோதி பார்த்து தோற்று போனார்கள் என்பதற்கு சான்றாக உள்ள ஒரு வரலாற்று செய்தியை நாம் பார்ப்போம். அரபுலகிலேயே தனது ஆற்றல் மிகு கவிதைகளாலும் வீறு கொண்ட உணர்வினாலும் புகழ்பெற்ற லபீத் இப்னு ரபிஅத் ஷஹீர் என்பவர் குர்ஆனுக்கு நிகராக போட்டியிட முன் வந்தார். அரபு நாட்டின் மூலை முடுக்குகளிலெல்லாம் கவிதை வெள்ளம் கரை புரண்டு கொண்டிருக்க இருந்த காலத்தில் காபாவில் தொங்கவிடப்படுகின்ற கவிதைகளுக்கு தனி புகழ் இருந்தது. அந்த நேரத்தில் மிகச்சிறந்த கவிதைக்கு மட்டுமே அந்த மரியாதை கிடைத்தது. அந்த மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவரான லபீத் அவர்கள் ஒரு கவிதை எழுதி என்ன செஞ்சாங்க, காபாவினுடைய வாசல்ல தொங்க விட்டாங்க. இவ்வாறு தொங்கவிட்ட நிகழ்ச்சி நடந்து முடிந்தவுடன் முஸ்லிம் ஒருவர் என்ன செஞ்சாங்க, குர்ஆனில் உள்ள ஒரு அத்தியாயத்தை எழுதி அதற்கு அருகில் மாட்டி வைச்சாங்க. இஸ்லாத்தை அதுவரை ஏற்றுக்கொள்ளாதிருந்த கவிஞர் லபீத் அவர்கள் மறுநாள் காபாவினுடைய ஆலயத்தின் வாசல் அருகே வந்து திருக்குர்ஆனின் அத்தியாயத்தை வாசித்த ஆரம்ப வரியிலேயே அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அசாதாரணமான முறையில் ஒருவித மாறுதலுக்கு ஆளானாங்க. இறுதியாக இது மனித வார்த்தை அல்ல, அவங்க சொன்ன வார்த்தை, அதாவது அந்த அத்தியாயத்தை படிச்சு பார்த்துட்டு இது மனித வார்த்தை அல்ல, இவை இறை வசனங்கள் தான் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார்கள். அரபு உலகின் ஒரு ஒப்பற்ற கவிஞர் இவர். திருக்குர்ஆனின் இலக்கிய நடையால் மிகப்பெரிய அளவில் ஆள்கொள்ளப்பட்ட இவர் அதன் பிறகு கவிதை எழுதுவதையே விட்டு விட்டார் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யப்படுகின்றது, வரலாற்று குறிப்பு சுட்டி காட்டப்படுகின்றது. ஒரு சமயம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த கவிஞரிடம் ஒரு கவிதையை கூறும்படி வேண்டிய பொழுது லபீத் அவர்கள் சொன்னாங்க, பின்வருமாறு பதிலளிச்சாங்க. அல் பக்ரா மற்றும் சூரா ஆல இம்ரான் போன்ற அத்தியாயங்களை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கும் போது கவிதையை தொடுவது எனக்கு அழகல்ல என்று கவிஞராக இருந்த லபீத் அவர்கள் என்ன செஞ்சாங்க, குர்ஆன் தான் எனக்கு முக்கியம், கவிதை முக்கியமல்ல அப்படிங்கிற ஒரு செய்தி அங்க பறைசாற்றினார்கள். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குற அன்பானவர்களே. ஆக எவ்வளோ பெரிய ஒரு தீய மனிதர்களாக எதிர்த்து போராடக்கூடியவர்களாக இருந்தாலும் அல் குர்ஆனை அவர்கள் தொட்டுவிட்டால், அந்த விஷயத்தை படித்து விட்டால் அவர்களுடைய ஈமான் மாறக்கூடியதாக இருக்கும் என்பது இந்த வரலாற்று குறிப்பு. அது மட்டுமல்லாது எவ்வளோ பெரிய ஒரு சவாலை தொடுக்கக்கூடிய இந்த அல் குர்ஆன் எவ்வளோ பெரிய மேதாவியாக இருந்தாலும் அடிபணியக்கூடிய அளவிற்கு அல் குர்ஆன் மகத்தான ஒரு கண்ணியத்தை பெற்றதாக இருக்கின்றது என்பதை நாம் இதன் மூலம் அறிகின்ற அன்பானவர்களே. அப்படிப்பட்ட அல் குர்ஆனை கண்ணியப்படுத்தி அதை ஓதி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய, அதனுடைய கருத்துக்களை நன்கு விளங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவாஹும் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.